பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது தான் கோவையின் திருவண்ணாமலை என்று அழைக்கப்படும் மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோயில் கிரிவல பாதை. மண் பாதை தாங்க. கல் முன்னு நிறையா இருக்குது. இதே காட்டு பாதை தான். சிவன் கோயில் தர்மலிங்கமலை நாளைக்கு சிவன் கோயில் பாருங்கள். சூரிய வெளிச்சத்தில் சரியாக தெரியல. பாருங்கள் பக்தர்கள் சாயந்தரம் இப்போ மணி 3:30. பக்தர்கள் எவ்வளோ நிறையா வந்துட்டுருக்காங்க பாருங்கள். போகிற வழியில் ஒவ்வொரு லிங்கம் வச்சுருக்காங்க. அதை பக்தர்கள் வழிபாட்டு செஞ்சுட்டே போகிறாங்க. பாதை ரொம்ப கரடுமுரடாக இருக்குங்க. வழியில் இருக்கிற ஒவ்வொரு சிவன் சிலைக்கும் பன்னீர் ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க பக்தர்கள். காட்டுப்பாதை, கல் மண்ணு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாதையெல்லாம் மேடு பொருள் நிறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மேடு அப்படியே இறக்கும். பக்தர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் ஓம் சிவாய நமன்னு சொல்லிட்டு கிரிவலம் போயிட்டுருக்காங்க. கிரிவல பாதையில் நிறைய சிவலிங்கம் வச்சுருக்காங்க. கிரிவலம் போகிற பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு தான் போகிறாங்க. கிரிவல பாதையில் வர பக்தர்கள் அவள் கரும்பு சக்கரை எல்லாம் வாங்கிட்டு வராங்க. போகிற வழியில் அது மண்ணில் இருக்கிற உயிரினத்துக்கும் பாருங்கள் இப்படி அனைத்து உயிரினங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உணவாக அதை போட்டு போகிறாங்க. இங்கே ஒரு சிவலிங்க பூஜை. மலையோட பின்புறம் வந்திருக்கிறோம் பாருங்கள். பாதை மண் பாதை தான். இப்போ மேடு ஏறதுக்கு படிக்கட்டு பாதை வந்திருக்குது. நல்ல உயரம் போக மட்டும் தெரியுது. ஏன்னா நான் அந்த முதல் தடவை பாருங்கள் பூரா படிக்கட்டு ஏறி வந்தோம். இங்கே பாருங்கள் என்னன்னு பாருங்கள். யானை சாணி இல்லாமல் காட்டு வழி பாதையா பாருங்கள். கிரிவலை பாதை தொடர்ந்து மேலே ஏறுவோம் ஈசன் துணையோடு. படிக்கட்டு பாதை முடிஞ்சு மறுபடியும் மண் ரோடு வந்திருக்கு. இங்கே ஒரு சிவலிங்கத்தை வணங்கிட்டு இருக்காங்க. சரியாக கோயிலுக்கு நம்ம பின்புறம் இருக்கிறோம் பாருங்கள். பக்தர்கள் மண் பாதையில் இன்னும் கிரிவலம் போயிட்டு தான் இருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் இந்த கல் அடுக்கி வைக்கிற பழக்கம் இங்கே பாருங்கள். நம்பிக்கை பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். பக்தருக்கு இது ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு எல்லா பக்கமும். நம்பிக்கையின் அடிப்படையில் கல் அடுக்கி வைக்கிறாங்க பாருங்கள். நீங்களும் ஏதாவது நம்பிக்கை வச்சிங்கன்னா வந்து அடுக்கிங்க பாருங்கள். பூரா அதே தான் இருக்குது.
பசங்க பொண்ணுங்களும் இந்த வேலை நிறைய பண்ணுறாங்க. கிரிவலப்பாதையோட அழகை பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை. பார்த்துட்டு இருக்கிறது குபேரலிங்கம். கிரிவலப்பாதையில் இது அமைஞ்சிருக்கு பாருங்கள். மாலை நேர பக்தர்கள் இன்னும் வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது கிரிவலம் பாதை முழுசுமே மண் பாதை தாங்க. பாதையில் அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஈசானிய லிங்கம். கிரிவல பாதையில் இப்போ நம்ம முக்கால்வாசி வந்திருக்கிறோம். ஆனால் முழுசுமே மண் ரோடு தாங்க. இடையில நிறையா கல் பாதை இருந்தது. பாருங்கள் எவ்வளோ இயற்கை காட்சிகள் பாருங்கள். எல்லாருமே இந்த சிவ மந்திரத்தை ஒழிச்சிட்டு இல்லைன்னா அதற்கான மியூசிக்கை கேட்டு தான் நடக்கிறாங்க, களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு. நாங்கள் கீழே பார்க்குறது அந்த மதுக்கரை பகுதி வீடுகள். வரும்போது வெயில் இருந்ததுங்க, இப்போ அப்படியே குளுமையாக தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம மலைச்சரிவில் இறங்க போகிறோம். பாறையோட இது இங்கே பாருங்கள், படிக்கட்டெல்லாம் இல்லை. மழை காலத்தில் பக்தரை படிக்கட்டு இருக்குங்க. சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன். செதுக்கி இருக்காங்க. கிரிவல பாதை நடந்து வந்தவங்க அமர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கிரிவல பாதை இதோட முடியுது. கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதோட கிரிவல பாதை முடியுது. மலை ஏறக்கு படிக்கட்டு பாதை தெரியுதுங்களா? இதான் கோயில். சிவாய நமகம். இது பாருங்கள், தர்மலிங்க மலை சிவன். சிவாய நமக.